ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டே 11 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன வேகன்சிஸ் ஃபில்அப் ஆயிருக்கு, என்னென்ன இதில் அவைலபிள் இருக்குது, அது பர்டிகுலராக வந்து ஜென்ரல் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கம்யூனலி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அவைலபிள் வேகன்சிஸ் வந்து பிசிக்கு எவ்வளோ இருக்குது, எம்பிசிக்கு எவ்வளோ இருக்குது, பிசிக்கு எவ்வளோ இருக்குது, ஆனாலும் ஏன் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க வர வேண்டாம் அந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு க்ரைட்டீரியா என்ன, அதே மாதிரி எம்பிசிக்கு கொஞ்சம் மெயில் வந்திருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒருத்தவங்க வரலன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி யாராவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிசிக்கு மெயில் வந்திருக்கா, வர வேண்டாம் நாளைக்கு கவுன்சிலிங் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரிலாம் எவ்வளோ வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து 6 o'clock to 6:30 நம்ம வீடியோ போட்டோம்னா சீக்கிரம் போட்டுறோம். அதுக்கப்புறம் லேட்டாக போடணும் அப்படின்னா அப்படியே தள்ளி போயிடுது டைமு. சரி, ஓகே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே 11 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதே ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 வேகன்சிஸ்ன்றது சேமஸ் அதே தான், நேற்று மாதிரி அதே தான். ஸோ ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்ல யாரும் எடுக்கல. இதே ஜென்ரல் டர்ன் உமன் பார்த்தோம் அப்படின்னா அதே 3 வேகன்சிஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு யாரும் ஜென்ரல் டர்னில் உமன் எடுக்கல. ஓகே, உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்றுமே நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜென்ரலில் மொத்தமாக எதில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஜென்ரல் டர்னில். இன்னைக்கு ஆப்சன்டீஸ் வந்து என்ன, ஆக்சுவலாக நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அது வந்து கரெக்டாக அப்படின்றத ஒருத்தவங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று 12 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 4 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதே பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா அந்த 4 அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிசியில் உமன் பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்படியே தான் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம் நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்ல இன்னைக்கு 4 பேர் தான் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசி பார்க்கலாம்ப்பா. எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து ஜென்ரலில் இருக்குது. அந்த 3 அப்படியே தான் இருக்குது, யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் எம்பிசியில் வந்து ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்படியே தான் நமக்கு இருக்குது. ஸோ வந்து நமக்கு எம்பிசி உமன்னு பார்த்தோன்னா அந்த 4 அப்படியே தான் இருக்குது. ஸோ எம்பிசியில் என்ன ஃபில் ஆகிருக்கு, என்ன வந்து வேக்கன்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா எம்பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் 2 இருந்துச்சு, அந்த 2 காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி ஜென்ரல் பார்க்கலாம். அந்த எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 284 வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி 235 வேகன்சிஸ் இருந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக நமக்கு 49 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 23 வேகன்சிஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 19 இருக்குது அப்படின்னா நியர்லி 4 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதே வந்து பிஎஸ்டிஎம், இதே எஸ்சி இல்லை உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 48 வேகன்சிஸ் இருந்துச்சு, இப்போ 44 இருக்குது, 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இது எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் குறைஞ்சி 10 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சியில் மட்டும் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 49, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8, 9. ஸோ 9 18க்கு 1, 58 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து எஸ்சி கேண்டிடேட் மட்டும் 58 மெம்பர்ஸ் நமக்கு போயிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோன்னா 27 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு 8 வேகன்சி எடுத்துருக்காங்க. 35ல் நமக்கு 27 அவைலபிளாக இருக்குது. இதே வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படியே தான் இருக்குது, நோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ உமன்னு பார்த்தோன்னா அதே 15 தான், நோ சேஞ்சஸ்ப்பா. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வந்து ஒரே ஒன்று எடுத்து 14 இருக்குது. ஸோ எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 9 வேகன்சிஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இதுதான் எஸ்சிஏ. இதே எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் வந்து 126 இருக்குது, நோ சேஞ்ச் தான். பிஎஸ்டிஎம்மில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது, அதுவும் நோ சேஞ்ச் தான். உமனுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது, அதுவும் நோ சேஞ்ச் தான். உமன் பிஎஸ்டிஎம் இதுக்கும் நோ சேஞ்சஸ் தான். இது வந்து எஸ்டி. நெக்ஸ்ட் பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 26 வேகன்சிஸ் இருந்துச்சு ஜென்ரலில், இப்போ 23 இருக்குது அப்படின்னா 3 பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, இதே பிசிஎம் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஏன்னா 20ல் 19 1 எடுத்திருக்காங்க. உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 33ல் 31 வந்திருக்கு. ஸோ 2 பேர் எடுத்திருக்காங்கப்பா. உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து 7 இருந்துச்சு, இப்போ 6 இருக்குன்னா 1 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டோட்டலாக ஃபில் ஆனது. ஸோ டே 11ல் ஸோ எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம. அவுச், ஆக்சுவலாக வந்து 55 to 58. ஓகே,
அண்ட் தென் 9 3 அப்படிமா 10 13 15 16 என்னதான் மிஸ் பண்ணிட்டேன் நான். யா ஆக்சுவலாக இங்கே 1 எடுத்தாச்சு, இங்கே 2 எடுத்தாச்சு, இங்கேயும் 1 தான், இங்கே 3 தான். ஓகே, ஸோ அகைன் எங்கே ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 4, இங்கே ஒரு 4, யா 3 + 1. ஓகே, இங்கே 1, ஸோ 8 9. ஓகே, இங்கே எழுதியாச்சு, 9 எழுதியாச்சு. இந்த 9. ஓகே, ஸோ இங்கே வந்து 8 ஃபில்லாக இருக்குது, இங்கே ஒரு 9, ஸோ இங்கே ஒரு 9 வரும். அது இல்லாமல் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு வந்து எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அப்படின்னா 82 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி ஃபில்லே ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது வந்து டே 10ல் இருந்தது. டே 10ல் 1317 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நமக்கு டே லெவலில் 1235 வேக்கன்சிஸ் தான் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னா, ஸோ நியர்லி வந்து நமக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 82 வேக்கன்சிஸ் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் 82 வேக்கன்சிஸ் எடுத்துருக்காங்க. ஸோ 400ல் 82 வேக்கன்சிஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 318 வேக்கன்சிஸ் வந்து ஆப்சன்டீஸ் இன்றைக்கி, அதாவது 318 வேக்கன்சிஸ் வந்து ஆப்சன்டீஸ். ஸோ பிசி வந்து நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது பாருங்கள். டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு ஜிடியில் 14 இருக்குது, பிசியில் 15 இருக்குது, எம்பிசியில் 10 இருக்குது, எஸ்சியில் 308 இருக்குது, எஸ்டிக்கு 137 இருக்குது, எஸ்சிஏக்கு 70 இருக்குது, பிசிஎம்க்கு 229 இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸ்லாம் நான் ஜென்ரலுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, டிடபிள்யூ பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னுமே நமக்கு பிடபிள்யூடியில் வந்து ஆத்தோவில் மட்டும்தான் மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்கு. அதுவும் வந்து ஒரு 2-3 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ டிடபிள்யூவில் வந்து இன்னுமே வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆகலை. இன்றைக்கி ஒருத்தர் வந்து டிடபிள்யூவில் எடுத்திருக்காங்க, மேபி ஜென்ரலில் அவங்க போயிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் கூட ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்னும் நமக்கு ஃபில் ஆகலை. இதுதான் இதோட நிலவரம். ஸோ அதனால் இது தனியாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இன்னும் நமக்கு கேட்டகரிஸ் இருக்குது, இன்னும் வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை இன்ன வரைக்கும். பட் இந்த இது வந்து அதனால் ஜென்ரல் கொடுத்துருக்கேன், இன்னும் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், பிசியில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் ஏன் வந்து நம்மளே வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது வேக்கன்சிஸ் எதில் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த மில்க் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மில்க் ப்ரொடியூஸர் அந்த கோஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டு அந்த மில்க் ரெக்கார்டர்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2ல் நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 2க்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி ஓகே, கோஆப்ரேட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிசிக்கு போக முடியும். மேபி அந்த இருந்தால் நீங்கள் போகலாம். அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்க. 10 மணிக்கு நான் வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் 5001 5002 அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆளாக போவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 5059 எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க. ஸோ அவங்களே வந்து நாளைக்கு வந்து 10 o'clock கவுன்சிலிங் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டது வேக்கன்சிஸ் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொன்னாங்க. ஸோ அதிலவே நமக்கு நிறைய வேக்கன்சிஸ் போயிருதுப்பா, நிறையா வேக்கன்சிஸ் வந்து அதில் போயிடுது. இன்னும் வேக்கன்சிஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 வேக்கன்சிஸ் வந்து எதில் இருக்குன்னா ஹெர்பல் மெடிசன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. ஹெர்பல் மெடிசன் சொல்லிட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட் 222ல் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறது இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஆமாம். ஸோ அந்த வேக்கன்சி அங்கே இருக்குது. ஹெர்பல் மெடிசன்றனால நம்ம சித்தா அந்த ஹெர்பல்லாம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கும். அந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து இன்னும் யாருமே எடுக்கலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிசி நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு போங்கப்பா. ஸோ இதுதான் பிசியை பொறுத்த வரைக்கும். எம்பிசி 10 வேக்கன்சிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து போலீஸ் ஹவுசிங்னு சொல்லிட்டு உமனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. அதோட கோட் நம்பர் 271 அந்த வேக்கன்சிஸில் இருக்குது. 272 273 இது ரெண்டுமே மில்க்கு தான், கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கணும். ஜென்ரலில் வந்து 2+1 3 இருக்குது, உமனுக்கும் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எம்பிசியும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போங்கப்பா. ஏன் அப்படின்னா வந்து பிசியும் சரி எம்பிசியும் சரி அந்த மில்க் ப்ரொடியூசர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ரெக்கார்டரில் தான் இருக்குது. அந்த 2க்குமே நம்ம என்ன தேவைப்படும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்றனால கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ இதான் பிசி எம்பிசி. அதனால் அந்த பிசிக்கு வந்து வர வேண்டாம்னு சொல்லிப்பாங்க. எம்பிசிக்கு இன்னும் வரலன்னு சொல்கிறீங்க, ஆனால் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து அதிலே வந்து நமக்கு பாருங்கள் 2 4 5 6 இது 1 7 இதில் 7 வேகன்சிஸ் போயிடுது. ஸோ 10ல் வந்து 7 போயிருதுப்பா, மிச்சம் 3 மட்டும் தான் வேறு எங்கேயும் இருக்குது போல். 10 இருக்கா
3 6 10. ஸோ அந்த 3 வேக்கன்சிஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன். பட் தேடின வரைக்கும் எனக்கு அந்த மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த 4 வேக்கன்சிஸ் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியல. இதே 7 வந்துருச்சு இல்லை. ஸோ 2 4 5 6 இது 1 7. ஸோ 3 வேக்கன்சிஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. சார் ஹேண்ட்லூமில் இருக்கான்னு பாருங்கள். அந்த 3 வேக்கன்சிஸ் வந்து ஹேண்ட்லூமில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஹேண்ட்லூமில் இன்றைக்கி நிறைய பேர் எடுத்துட்டாங்க. 194 வேக்கன்சிஸில் வந்து நியர்லி 70 சம்திங் தான் இருந்துச்சு. ஹேண்ட்லூம் வந்து நிறையா இன்றைக்கி போயிருக்குப்பா. ஸோ மேபி ஹேண்ட்லூமில் அதனால் இருக்கான்னு பாருங்கள். மேபி எடுத்தாலும் எடுத்துருக்கலாம். ஹேண்ட்லூமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா போடுவாங்க. 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைட்டீரியெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு எடுங்கப்பா. ஹேண்ட்லூமில் சேலரி வந்து கொஞ்சம் ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. வந்து 4000 சொன்னாங்க, இப்போ 15000 வரைக்கும் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியான்றனால உங்களுக்கு பிளேஸ் விட்டு பிளேஸ் போக முடியுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி போகிறது செக்யூரிட்டி ஜாப் போகிற மாதிரி தான். செக்யூரிட்டியில் எப்படி என்ஓசி வாங்குறது கஷ்டமோ அதே மாதிரி இதுக்கும் என்ஓசி வாங்குறது கஷ்டம் அப்படின்றது என்னோட க்ரைட்டீரியா தான். பட் இதுதான் அப்படின்றது சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்லூம் எடுக்கிறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எடுங்க. ஸோ ஓகே, இவ்வளோ தான் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேகன்சிஸ் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம். ஸோ இந்த 4க்கும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம டே 11 கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து 300 இருக்குது, இங்கே 137 இருக்குது. 137 தானே எஸ்டி? 137 தான். இது 187 137 நல்லா பார்த்துக்கோங்க. 137 எஸ்சிஏ வந்து 70, பிசிஎம் வந்து 129 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே உமனு, பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் அப்படி தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல், இது வந்து பிஎஸ்டிஎம், இது உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ப்பா. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அப்கமிங்கில் டெய்லியும் வந்து என்னென்ன இருக்குன்றதை பாருங்க. ஏன்னா வந்து இந்த 3க்குமே வந்து மேக்ஸிமம் வந்து விஓஓலேயே நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது, ஜேஏலே அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து மில்க் ப்ரொடியூசர் அப்படின்றது கோஆப்ரேட்டிவில் வருதுப்பா. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரனால தான் நமக்கு வந்து அந்த இது கோஆப்ரேட்டிவ் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் பிசி நிறையா இருக்குது, பிசியும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ பட் பிசி எம்பிசி நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்கப்பா. ஏன் அப்படின்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே போகிறீங்க, எனக்கு வந்து அந்த க்ரைட்டீரியா இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். பிசி வந்து எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னா 168க்கு கிடைக்கல. 168 கொஷின் போட்டிருக்க ஃபீமேல் பிஎஸ்டிஎம்கே நாளைக்கு தான் கவுன்சிலிங், அவங்களுக்கே இன்றைக்கி கிடைக்கல. ஓகேவா? ஸோ அதுதான் இன்றைக்கி பிசியோட இது. எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 168 கொஷின் கிடச்சிருக்கு. 168க்கு கீழே, அது 168 வந்து வித் பிஎஸ்டிஎம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க மார்க்கை வச்சு சொல்கிறதப்ப நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் கேட்டு ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம நிறைய பேர் ஒரு குரூப் இருந்து கேதராக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நிறையா சொல்லலாம். ஓகே, ஒவ்வொருத்தவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் இதுதான். மேக்ஸிமம் வந்து 168 எடுத்தவங்களுக்கே கிடைக்கல. ஏன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் வர வேணாம்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து ஓவரால் 5059 அவங்க ரேங்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு. ஸோ இதே வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம். ஸோ இந்த 4க்கும் வந்து எப்படி ஆவரேஜாக ஃபில் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலாக வந்து டே 1 ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் நான் இங்கே எழுதுலையா? சரி, ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலாக டே 1 இது டே 2 இது டே 3. இங்கே டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன், இங்கே டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ வந்து டே 2 ஆக்சுவலாக வந்து டே 1க்கும் டே 2க்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, டே 2க்கும் டே 3க்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி பார்க்கலாம். எஸ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 16 ஒரு நாளைக்கு 16 வருது, அப்புறம் ஒரு நாளைக்கு 20 வருது. ஆக்சுவலாக இந்த 17ன்றது வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் டே 4க்கு. ஸோ டே 5க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வருதா, அகெயின் 17 20. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 11 15. ஸோ 12 3 7 4. ஸோ அப்ராக்சிமேட்டாக எஸ்சி ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 20க்கு மேலே ஒரே ஒரு தடவை தான் ஃபில் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா கம்மியாக தான் நமக்கு ஃபில் ஆகுது. எஸ்சி ஜென்ரலில் மேக்ஸிமம் வந்து 49 இன்றைக்கி தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபில் ஆகிருக்கு எஸ்சி ஜென்ரல். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா இன்றைக்கி தான் மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்குப்பா. இல்லை அப்படின்னா நமக்கு 26 37. ஸோ எஸ்சியில் வந்து மேக்ஸிமம் வந்து நேற்று இன்றைக்கி தான் ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ எஸ்சியில் இருக்கும் கொஞ்சம் டெய்லி நல்லா பாருங்கள் எப்படி வேகன்சிஸ் ஃபில் அப் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு.
20, 11, 15, 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இன்றைக்கி தான் வந்து நமக்கு 49 வரைக்கும் போயிருக்கு நமக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 20, 27 அதில் தான் போயிருக்கு. ஸோ இதே வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 17, 2, ஸோ 4, 6. ஸோ இன்றைக்கி வந்து 4 பேர் தான். ஸோ மேக்ஸிமம் அது வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ உமன்னு பார்த்தீங்கன்னா கூட உமனுமே வந்து நமக்கு வந்து 3, 7, 4, 12, 15. ஸோ வந்து ஒரு 2 நாள் மட்டும் நமக்கு அதிகமாக போயிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு டே 7, டே 8 மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க நமக்கு. ஸோ வந்து உமன் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 1, 3, 2, 3, 1 மேக்ஸிமம் வந்து 3, 2, 1, 3, 2, 1 தான். எஸ்சி உமன் பிஎஸ் டீம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க. ஸோ எஸ்சிஏ பார்க்கலாம். எஸ்சிஏ பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எஸ்சிஏ ஜென்ரல் மேக்ஸிமம் இந்த 2, 5, 5, 2, 2, 1, 8 மேக்ஸிமம் வந்து 5 தான் மேக்ஸிமம். இன்றைக்கி தான் 8 பேர் போயிருக்காங்க. இது வந்து எஸ்சிஏ ஜென்ரல். மேக்ஸிமம் வந்து ஒரு பென்சில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இது எஸ்சிஏ ஜென்ரலுக்கு. ஸோ எஸ்சிஏ பிஎஸ் டீம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேம் தான். இங்கே 4 பேர் போயிருக்காங்க. இங்கேயே சேம் தான். இங்கேயே சேம் தான். இங்கே 2 பேர் போயிருக்காங்க. இங்கேயே சேம் தான். மேக்ஸிமம் சேம் தான். இல்லை போனாங்கன்னா 2 பேர் ஒருத்தர் தான் போயிருக்காங்க. எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் போயிருக்காங்க. ஆனால் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கம்மியாக தான் இருக்குது. 14 தான் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் 27 பேர் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து எஸ்சி, இது வந்து எஸ்சிஏ. கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியணும்ப்பா, அதுக்காக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சேம் தான். இங்கே 2 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. இங்கே சேம் தான். இங்கே ஒருத்தர் போயிருக்காங்க. இங்கே 2 பேர் போயிருக்காங்க. சேம் தான். மேக்ஸிமம் 1 or 2 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவைலபிலிட்டி உங்களுக்கு 15 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17. ஸோ இங்கே 16ங்கும் போது 1 போயிருக்காங்க. ஸோ இங்கே சேம் தான். இங்கே 1, இங்கே சேம் தான். இங்கேயும் சேம், இங்கேயும் சேம், இங்கே 1. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு 14 வேகன்சிஸ் இருக்குது. 1 ஒருத்தர் போகிறாங்க, இல்லாட்டி மேக்ஸிமம் சேம் தான். இது வரைக்கும் இப்படி தான். ஸோ அப்கமிங் டேஸில் இதோட கொஞ்சம் எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. ஸோ வந்து இதுதான் எஸ்சிஏ. இதே எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 130 இருக்கா. ஸோ இந்த 130ன்றது மேக்ஸிமம் வந்து ஃபில்லே ஆகலை. நமக்கு ஃபஸ்ட் டேலேருந்து ஃபில்லே ஆகலை. ஸோ நமக்கு ஃபில் ஆக ஆரம்பிச்சதுன்றது பார்த்தாலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டே 4, டே 5ல் தான் ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் சேம் தான். ஸோ சேமு 2 வேகன்சிஸ் போயிருக்கு. இப்போயும் சேம் தான். ஸோ எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவ்வளோக்கா போகலை. இனிமேல் ஃபியூச்சரில் போகலாம். இதே எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டின்னா அது சாரி 4, 6, 6, 6 இன்ன வரைக்கும் ஒரு வேகன்சிஸ் கூட போகலப்பா. ஸோ பாருங்கள், அந்த 6 வந்து அப்படியே தான் இருக்குது. உமனுக்குமே அந்த 3 அப்படியே தான் இருக்குது. ஸோ உமனுக்கு 3 அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம், இது உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த இதில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். 6, 2, 3 இதில் எதுவும் சேஞ்சஸ்மே இல்லை. இதில் மட்டும் தான் 4 வேகன்சிஸ் குறைஞ்சிருக்கு. இது வந்து எஸ்டிக்கு. எஸ்டி ஸோ நல்லா தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்கப்பா. இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எழுதி கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன், இல்லாட்டி டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பிசிஎம் ஜென்ரல் வந்து எப்போ ஆரம்பிச்சது 93ல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ 91, 89, 1, 2 தான் மேக்ஸிமம் ஃபில் ஆச்சு. ஃபில் ஆகி நமக்கு எவ்வளோ கடைசியில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 73 நிற்கிது நமக்கு இன்னும். ஸோ பாருங்கள் 3, 3, 2, 2 இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃபில் ஆகுது. ஆனால் அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 31 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு பாருங்கள் 39ல் இருந்து இப்போ 31 வேகன்சிஸ் வரைக்கும் நம்ம இருக்கோம். இது வந்து உமனுக்கு. இதே ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் 23லேருந்து 19 வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் அதுவும் 1 or 2 தான் ஃபில் ஆகிட்டு வருது. அப்கமிங் டேஸில் எக்ஸ்ட்ரா ஃபில் ஆகலாம். இதே வந்து உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 வந்து இங்கே தான் 1 ஃபில் ஆகிருக்குப்போ 6. ஸோ இன்றைக்கி ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 318 பேர் ஆப்சன்டீஸு. ஸோ உடனே எல்லாருமே வந்து நீங்கள் கேட்குறது டைப்பிஸ்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு பயப்படுவீங்க. ஸ்டெனோக்கு இருக்கவங்களும் கேட்குறீங்க, ஸ்டெனோக்கு வந்துருவாங்களா அப்படின்னா எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. இது பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டே கேட்டாங்க இவ்வளோ பேர் லீவுன்னு நான் சொன்னதுக்கு. அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்ப்பா சொல்ல முடியும். ஆனால் ஏன் இவ்வளோ பேர் லீவ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இப்போ கோஆப்ரேட்டிவ்லாம் முடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் கோஆப்ரேட்டிவ்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் இப்போ வந்து ஹேண்ட்லூம்லேயே நமக்கு 194 வேகன்சிஸ் வந்து எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. அது அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அவங்களோட
ஹெல்த் வைஸில். ஸோ அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நமக்கு வேகன்சிஸ் வந்து இந்த மாதிரி அன்ஃபில்டு ஆப்சன்டீஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அது மெயின் ரீசனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லாருமே டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் வருவாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் வரமாட்டாங்க. பட் இருந்தாலும் மேபி 10% வரலாம். ஏன் அப்படின்னா வந்து எல்லாருமே டைப்பிஸ்ட்டில் நல்ல ரேங்க் எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜேஏ வந்து எல்லாருமே டைப்பிஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் டைப்பிஸ்ட் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு இதுதான். ஸோ அப்டேட் வந்து நல்லா பார்த்துக்கோங்கப்பா. பிசி வந்து வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் போகிறீங்க, கோஆப்ரேட்டிவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரேங்க் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். எம்பிசிக்கு வந்து இன்னும் மெயில் வரலன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம். ஸோ எஸ்சி, எஸ்டிஏ, அப்புறம் எஸ்சிஏ, பிசிஎம் இவங்க 4 பேருக்கும் வேகன்சிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா விஓவில் கூட அவைலபிலிட்டி இருக்குப்பா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் கூட நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷின் கேளுங்கப்பா. அதேமாதிரி டைப்பிஸ்ட் நிறைய கேட்டிருக்கேன். டைப்பிஸ்ட் வந்து கொஞ்சம் முடியட்டும்ப்பா. டைப்பிஸ்ட் வந்து எவ்வளோ ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், ஏன்னா இப்போவே கேட்குறீங்க டைப்பிஸ்ட் இந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மெமோ உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வந்து இவ்வளோ ஆப்சன்டீஸ் வந்து இவ்வளோ வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்சன்டீஸ் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் இவ்வளோ ஆப்சன்டீஸ் குரூப் 4ல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 3, 6, 15, 32, 83, 88, அப்புறம் 56 வேறு ஒரு நாள் இருந்தாங்க. 56, அப்புறம் 103, இப்போ 222. ஸோ கிட்டத்தட்ட வந்து 600 வரைக்கும் எனக்கு டோட்டல் ஆப்சன்டீஸ் வருது. அது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் சொல்லுங்கப்பா, 600 வரைக்கும் ஆப்சன்டீஸ் கரெக்டாக அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 450, 480, 500 வரைக்கும் கூட ஆப்சன்டீஸ் வந்துருக்கு டோட்டல் ஆப்சன்டீஸ். இன்னும் நமக்கு வந்து கவுன்சிலிங் முடியறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து 600 பேர் ஆப்சென்ட் அப்படின்றது கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.